இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். உங்க ஜாதகத்துல சூரியன் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. நீங்க ஐப்பசி மாசத்துல பிறந்தவங்களா இருந்திருந்தா கண்டிப்பா சூரியன் நீசமா தான் இருக்கும். ஒருவேளை சூரியன் நிஸ்பலமா இருந்தா அல்லது கிரகணமாக இருந்தா சூரியனுடைய காரகத்துவம் அப்படின்றத நம்ம வாழ்க்கையில கிடைக்கிறதுல சில தடங்கல்கள் நிச்சயமா வரும். இந்த மாசத்துக்கு என்ன சிறப்பு? மகர மாதம் அப்படின்னு சொல்றோமே, இந்த மாசத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, சூரிய பகவான் காலபுருஷனுக்கு நம்ம கணக்கு பண்ணோம்னா திக்பலம் அடைகிறார். சூரியன் ரொம்ப வலிமையா இருக்கக்கூடிய மாதம், திக் பலத்துல இருக்கக்கூடிய மாதம் இந்த மகர மாதம். அது மட்டும் கிடையாது, சூரியன் தன்னுடைய உத்தராயண கால பயணத்தை தொடங்கக்கூடிய காலகட்டம் இதுதான். அதனாலதான் மகர மாதத்தில் சூரியனை வழிபாடு செய்வது என்பது மிக மிக சிறப்புக்குரியது. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற பொங்கல் விழாவை இந்த தை மாதத்துல வச்சிருக்கிறாங்க. நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, சூரியன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை இப்போ நீங்க கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மேஷத்துல சூரியன் இருந்தா சூரியன் உச்சமாவும் இருக்கும், திக்பலமாவும் இருக்கும். அதே மாதிரி நீங்க விருச்சிக லக்னத்துல பிறந்து சிம்மத்துல சூரியன் இருந்தா சூரியன் ஆட்சியா திக்பலமா இருக்கும். அப்ப ஜாதகத்துல சூரியன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நமக்கு அரசியல ஜெயிக்கணும்னா சூரியன் நல்லா இருக்கணும். ஒரு ஜாதகத்துல சூரியனுடைய தயவு ரொம்ப முக்கியமான தேவை. அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு, அரசாங்க காரியங்களில் வெற்றி கிடைப்பதற்கு. நிறைய பேர் எனக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் கவர்மெண்ட்ல ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும், அது கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் சூரியன் நல்லா இருக்கணும். நிரந்தர வருமானத்தை குறிக்கக்கூடியது சூரியன், அப்பாவை குறிக்கக்கூடியது சூரியன். அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்க கடக லக்னத்துல பிறந்து மேசத்துல சூரியன் இருந்தாலோ அல்லது விருச்சிக லக்னத்துல பிறந்து சிம்மத்துல சூரியன் இருந்தாலும் ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கு. ஆனா அது கிரகணம் ஆகாம இருக்கணும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சூரியன் சரியில்லை அப்படின்னா இந்த மகர மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்க சூரியனை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக, அது முக்கியமா யாருக்கெல்லாம் சூரிய தசை நடக்குதோ, யாருக்கெல்லாம் லக்னாதிபதி சூரியனா இருக்கோ, சிம்ம லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு சூரியன் தான் லக்னாதிபதி இல்லையா, அவர்களெல்லாம் இந்த மகர மாதத்துல ஒவ்வொரு நாளும் சூரியனை வழிபாடு செய்யணும். சூரியனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லணும். ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் என்கிற சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை இந்த மகர மாதத்தில் சொல்லி வழிபாடு செய்கிற போது அதற்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது நிறைய. ஏன் அப்படின்னா, நம்ம மந்திரங்களையே சொல்லுவோம். நீருக்கு அருகில் இருந்து இந்த மந்திரத்தை சொன்னா ஒரு பலன் உண்டு, மலை உச்சியிலிருந்து சொன்னா ஒரு பலன் உண்டு, அக்னிக்கு முன்னாடி சொன்னா ஒரு பலன் உண்டு. இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை எங்க இருந்து சொல்றோம் அப்படின்றதுக்கே நம்ம நிறைய பலன்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்படி சூரியனை வழிபாடு செய்வதற்கு, நம்முடைய ஜாதகத்தில் சூரியனை பலப்படுத்துவதற்கு இந்த மகர மாதம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த மகர மாதம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சூரியனை வணங்குங்கள். சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.